ஹலோ மக்களே! இப்ப சபரி வந்து மேனேஜர் ஆயிட்டாரு. சபரி மேனேஜர் ஆயி நிக்கிறாரு. பிக் பாஸ் வந்து அந்த பேட்ஜ குடுத்து இந்த எஃப்ஜே எகிறிட்டு எகிறிட்டு வரான். எரிச்சலா வருது எனக்கு. திருப்பி சொல்றாரு. "நீங்க தான் மேனேஜர். நீங்க தான் டெசிஷன் எடுக்கணும். தன்னிச்சையா எடுக்கணும்." அதுக்கு கூட துப்பு இல்ல. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. துப்பு இல்லன்னு இல்ல. ஒரு மாதிரி என்ன சொல்றது? திருப்பி அவன் குரூப்பிசம்க்குள்ள போயிருவான் போல இருக்கு. அதே மாரி தான். அந்த எஃப்ஜே எகிறிட்டு எகிறிட்டு வரான். அவன் வந்து பேட்ஜ குடுத்தும் அவன் தான் பேசுறான்னு அங்க மேனேஜர வச்சுக்கிட்டு பார்வதிய திருப்பி பேசுறான் அவன். அப்பவும் மேனேஜரா அவன் வந்ததுக்கப்புறம் யாருமே பேச வேணாம்னு சொல்லணும்ல. எஃப்ஜே மட்டும் பேசிவுட்டு என்னத்த நீங்க தாலாட்டு பாடுறீங்கன்னு தெரியல அவனுக்கு. அந்த பழம் அப்படியே மாறிட்டாங்க. இப்ப வந்து அந்த சாண்ட்ராவ கேட்டா, அந்த திவாகர மாத்தணுன்றதுல மாத்தக்கூடாதுன்றதுல விக்ரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. இப்ப வந்து திவாகர கூப்ட்டு மண்டைய கழுவலான்னு பார்த்தா, அவரு முடியாதுன்ட்டாரு. உடனே சபரி போஸ்டிங்க்கு வந்துட்டு, யார் அந்த ஸ்டாச்சு நிக்கிற போஸ்டிங்க்கு வந்து திவாகர போட்டான். அவங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. எனக்கு புரியவே இல்ல. இது இப்படிதான் போக போது அப்படின்னா, இந்த சீசன் டாக்ஸிக் தான். நீங்க கொஞ்சம் கூட அந்த ஃபேரா நிக்கணும்னு அந்த விக்ரம் நின்னதுக்கு தான் இதுங்க 2ம் ஆடுச்சு. இந்த திவ்யாவும், பிரஜினும். இவன் சபரி திருப்பி கழுவுற மீன்ல நழுவுற மீன். அவனுக்கும் தைரியமான ஸ்டாண்ட் ஒரு பொசிஷன் அவனுக்கு கிடையாது. அப்ப சாண்ட்ரா கிட்ட யார்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்க அந்த ரிக்வெஸ்ட் நீ சாண்ட்ரா கிட்ட வையேன். பிரஜன் கிட்ட வையேன். இல்ல அது சரியா வராதுன்னு ஸ்ட்ராங்கா நின்னு சொல்லாம கெஞ்சி கால்ல விழுந்ததுக்கு நீங்க எதுக்குங்க? உங்களுக்கு எதுக்குங்க மேனேஜர் போஸ்ட்? அப்ப நீங்க அந்த போஸ்ட்க்கு அப்ப சாண்ட்ராவ நிக்க வைக்க வேண்டியது தானே? பிரஜன நிக்க வைக்க வேண்டியது தானே? அப்ப பொம்மை மாரி நிக்கிறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அவர் சொல்லிட்டாரு. திருப்பி பிக் பாஸ் நீங்க தான் டெசிஷன் எடுக்கணும்னு திவாகர் தான் போணும்னு சொல்லி எஃப்ஜேவ நிக்க வையேன்டா. ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? அப்புறம் அந்த பொண்ணு பேசினாலும் தப்புன்றீங்க, பேசலனாலும் தப்புன்றீங்க. அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல பேசினான்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. நான் இங்க எதுவும் பேசல. அதுக்கு எகிறிட்டு எகிறிட்டு வரான் அந்த எஃப்ஜே எச்ச. அந்த பொறுக்கி எகிறிட்டு எகிறிட்டு வரான். அப்ப சபரிய வச்சுட்டு திருப்பி அவன் தான் ஆடுவான்னா, அப்புறம் எதுக்கு சபரிக்கு? அவன்கிட்ட பேக்க குடுத்துட்டு எல்லாம் அவன் கால்லயே நக்கிட்டிருங்க. அவன் அப்படிதான் போய் நக்கிட்டு இருக்கான். அவன் திவ்யா கால்ல போய் நக்குனான். அப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தர வைல்ட் கார்ட் கால்ல நக்குனான். இப்போ வந்து சபரிக்கு ஏற்கனவே இவனுங்கலாம் கூட்டு கால்வானுங்க. இப்ப அத தான் பண்ணிட்டு இருக்க போறானுங்க. எனக்கு தெரியல. இப்ப திருப்பி மேனேஜர் ஆனா அந்த பொண்ண மேனேஜர்ங்கிற பதவியோ, இல்ல கேப்டன்சின்ற பதவியோ பார்ஷியாலிட்டி இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டா பண்றதா அத விக்ரம் சூப்பரா பண்ணாரு. அதுக்கு அவரு கூட ஒத்துப்போக இதுங்களுக்கு பொய்ஷ் இல்ல. ஏன்னா இதுங்கெல்லாம் வந்து பெர்சனல் வெஞ்சன்ஸோட அலைஞ்சிச்சுங்க. இதோ வியானா இப்ப எழுந்து ஸ்ட்ராங்கா கேக்குது அந்த பொண்ணு. பார்க்கலாம். நேத்து சாண்ட்ரா ஒரு வார்த்தை விட்டுச்சுல்ல, வியானாவ ஆட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கு சாண்ட்ரா. அதுக்கு தான் சாரி கேட்டுச்சு. இப்போ வந்து இவர் இஷ்டத்துக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறார் சபரி. ஏன்பா நீ அத பிரஜன் கிட்ட வையேன், எஃப்ஜே கிட்ட பேசேன், சாண்ட்ரா கிட்ட பேசேன். அப்போ அவங்க டாஸ்க் வரணும்னா, இல்ல அவங்க நாமினேஷன் அவங்களுக்கு பாஸ் கிடைக்கணும்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்ப எல்லாருமே அந்த வீட்ல இவங்களுக்கு தெரிஞ்ச நாமினேஷன் பாஸ்க்கு இவங்க ஆடுறாங்க. இல்ல கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத நாமினேஷன் பாஸ்க்காகவோ, இல்ல தெரியாத ஒரு விஷயத்துக்காகவோ, அந்த வீட்ல அந்த சர்வைவல்க்காகவோ அவங்கவங்க கேம் ஆடுனா, அது மட்டும் உங்க கண்ணுக்கு எப்படி தப்பா தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இப்ப திவாகர் ஏற்கனவே ரீல்ஸ் எல்லாம் போடாம கிச்சன்ல ஒரு ஸ்டஃப் ஆயிட்டார். அப்படி இருந்தாலும் அந்த கிச்சன்ல அவர் எந்த தப்பும் பண்ணல. ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. இப்ப அவர தூக்கி பொம்மையாட்டம் நிக்க வைக்கணும்னா, அப்ப நீங்களும் அந்த கூட்டு களவாணிங்கள அந்த புதுசா வந்தவங்களோட சேர்ந்து அவர பேசவே கூடாதுன்ற இடத்துல தான் வைக்க போறீங்க. அப்ப அவர போய் பொம்மையா நிக்க வைக்க நீ எஃப்ஜேவ நிக்க வையேன். அரோராவ நிக்க வையேன். ரம்யாலாம் இன்ட்ரஸ்டட்ன்னு சொல்லுது. அப்ப அத நிக்க வைக்க வேண்டியது தானே? அப்ப இன்ட்ரஸ்டட்ன்னு சொல்றவங்கள அந்த பொசிஷன்ல நிக்க வைக்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள ஏன் நீ நிக்க வைக்கிற? அப்ப நீயும் பெர்சனல் வெஞ்சன்ஸ் தானே அனுப்புற. அப்புறம் எப்படி நீ மேனேஜர் பதவிய ஒழுங்கா செய்வ? எனக்கு தெரிஞ்சு பாரு இதுக்கு மேல சைலன்ட்டா இருக்கணுமா, இருக்க வேணாமான்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா இதுக்கு மேல அவங்க பொறுமையா இருந்தா அவங்க கேம் அவங்க விட்டுருவாங்களோ, ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்கலாம். அது ஏதோ பாலிடிக்ஸ் டயலாக் வருமே, ஓரளவுக்கு தான் பொறுமை எல்லாம் அப்படின்னு, ஓரளவுக்கு தான் பொறுமை எல்லாம். இதுக்கு மேல அந்த பொண்ணு பொறுமையா இருந்தா இன்னும் அடி அடின்னு அடிப்பாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. பிளஸ் திவாகரையும் அடிக்க தான் போறாங்க அப்படின்னும்போது இவங்க 2 பேர் கேமையும் டவுன் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் இடமா தான் இப்போ அந்த சாண்ட்ராலாம் சூப்பர் அப்படின்னு எஃப்ஜேலாம் அப்படி அப்படி பண்றான். இப்ப அப்ப சபரிக்கு வாயா எஃப்ஜே இருப்பானா, அவனுக்கு எதுக்கு வாயி? அவன் வாய் இல்லாம 2 நாள் இருந்த மாரியே அப்படியே ஸ்டாச்சுவாவே இருந்திருக்கலாம். ஆனா ஓட்டிங் பண்ணி வந்து கும்பல சேர்ந்து ஓட்டிங் பண்ணி கிழிப்பானுங்களே. அப்புறம் என்னத்த அங்க ஓட்டிங் வரப்போது? அவங்களுக்கான ஒரு பர்சனல் விஷயம் இருக்கும். எனக்கு புரியல. இதுல அமித் கூட கேப்டனுக்கு ஒரு வார்த்தைக்காவது பார்வுக்கு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லவே இல்லன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் சபரி தான் மெஜாரிட்டி. பேருக்காவது அந்த பொண்ணுக்கு ஆறுதலுக்காவது பாருக்கோ ஒரு சான்ஸ் குடுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். செல்லாத ஓட்டு கூட யாரும் எனக்கு போடலன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இப்ப திவாகர பொம்மைய நிக்க வச்சுட்டு நீங்க கேம வந்து அப்படியே சைலண்ட் ஆக்க போறீங்கன்னா, எனக்கு புரியல. அப்புறம் கேப்டன் சொன்னா எல்லாரும் ஒத்துக்கணும். கேப்டன் சொன்னா எல்லாரும் ஒத்துக்கணும்னா, கேப்டன் நியாயமா சொன்னா பரவால்ல. பார்ஷியாலிட்டியா சொன்னா எப்படி ஒத்துக்கிறது? பாலிடிக்ஸ் பண்ணா எப்படி ஒத்துக்கிறது? பெர்சனல் வெஞ்சன்ஸ்ல சொன்னா எப்படி ஒத்துக்கிறது?